மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உடல் மற்றும் இரத்தத்தின் சீரான இயக்கத்திற்கு இரும்புச்சத்து மிகவும் முக்கியமானதாக இருக்குது. உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டினால் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் முக்கியமாக நம்மளுடைய உடல் அசதியாகவும் சோர்வாகவும் முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இரும்புச்சத்து உள்ள உணவுகளை நம்ம அவசியமாக எடுத்துக்கிறோம். அது என்னென்ன உணவுங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதல்ல பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தில் அதிக அளவிலான இரும்புச்சத்துக்கள் உள்ளது. அது 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்தில் 50% நிறைந்திருக்கு. மேலும் இதில் கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்து, விட்டமின் மற்றும் கனிமச்சத்துக்கள் இதில் நிறைந்திருக்குது. அடுத்து மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் இரும்பு சத்து நிறையா இருக்கக்கூடிய ஒரு பழம். இது 100 கிராம் மாதுளம்பழத்தில் 0.3 மில்லிகிராம் இரும்பு சத்து இதில் இருக்குது. மேலும் இதில் புரதச்சத்து, மெக்னீசியம், விட்டமின் B6, விட்டமின் C, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற எல்லா சத்துக்களுமே இந்த மாதுளம்பழத்தில் இருக்குது. அடுத்து அத்திப்பழம். அத்திப்பழம் உடலுக்கு உறுதி அளிக்கும் பழங்கள்லே அத்திப்பழம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பழம். பழம் சாப்பிட்டுட்டு வருபவர்களுக்கு இரத்த சோகை, மலச்சிக்கல் மற்றும் அசதி போன்ற பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. அத்திப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. அடுத்தது கொய்யாப்பழம். பழங்கள்ல சிறந்த பழம் அப்படின்னா அது கொய்யா பழம் தாங்க. நமது ஊர் பகுதியில் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது கொய்யாப்பழம். இதில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, விட்டமின் C, புரோட்டீன், மெக்னீசியம் போன்ற அனைத்து சத்துக்களுமே இதில் இருக்குது. மேலும் காயாக இருக்கும் கொய்யாவுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிற சக்தியும் இந்த கொய்யாப்பழத்துக்கு. இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். அடுத்து உலர் திராட்சை. உலர் திராட்சையிலையும் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்திருக்குது. தினமும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு தேவையான அளவு இரும்புச்சத்து நமக்கு கிடச்சிரும். அதோடய நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் எடையும் அதிகரிக்க தொடங்கும். உடல் எடை குறைவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உலர் திராட்சையை டெய்லி நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா உடல் எடை நல்லா ஆரோக்கியமாக அதிகரிக்க செய்யும். எனவே தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து முக்கனிகளில் முதன்மை வாய்ந்த பழம் மாம்பழம். அதுவும் இந்த மே மாத சீசனில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது மாம்பழம். இதில் அதிக அளவில் இரும்பு சத்து, விட்டமின் C, மெக்னீசியம், நார்ச்சத்து பலவிதமான சத்துக்கள் மாம்பழத்தில் நிறைந்திருக்குது. இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இரத்த சோகை, கண் பார்வை கோளாறு போன்ற எல்லா பிரச்சனைகளுமே சரியாக்கப்படும். மேலும் சரும அழகினை மேம்படுத்துறதுக்கும் இந்த மாம்பழம் பெரிதும் உதவி செய்கிறது. அடுத்து தர்பூசணி. தர்பூசணி பழத்துலேயும் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது. ஒரு தர்பூசணி பழத்தில் 12 மில்லிகிராம் அளவிற்கு இரும்புச்சத்து இருக்குது. மேலும் இதில் ஏராளமான விட்டமின்ஸ் மற்றும் கனிம சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. எனவே இதை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். இதை சாப்பிட்டா இளமையும் நம்மளுக்கு. அடுத்து ஆப்ரிகாட். ஆப்ரிகாட் பழங்களில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்குது. 100 கிராம் ஆப்ரிகாட் பழத்தில் கிட்டத்தட்ட 2.5 கிராம் அளவுக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. மேலும் இதில் விட்டமின் C, பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் B6, கால்சியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. இரும்புச்சத்தின் அவசியம். எலும்புகள் வலுவாக இருக்க இரும்புச்சத்து மிகவும் அவசியமான ஒன்று. உடலில் மற்ற பகுதிகளுக்கு இரத்த சிவப்பணுக்களை கொண்டு செல்வதற்கு இரும்புச்சத்து மிகவும் அவசியம். மேலும் ஆற்றலை உற்பத்தி செய்யவும் செல்களின் சுவாசத்தை எளிதாக்கவும் துணை புரிகிறது. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இரும்புச்சத்து அதிகம் அளவு தேவைப்படுகிறது. ஸோ பெண்கள், இதை பார்க்கக்கூடிய பெண்கள் அனைத்தும் இரும்புச்சத்தின் அவசியம் தெரிந்து இந்த பழங்களை தினசரி நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.